பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 9:11 இருக்குது. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இயேசுவால உங்களுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்த முடியும், பெருக பண்ண முடியும், விருத்தி அடைய செய்ய முடியும். ஒருவேளை மனுஷர்களுடைய வார்த்தையினால நீங்க பலவிதமான துக்கத்தை அனுபவித்து அல்லது சரீர பலவீனத்தினால உங்க பலனை இழந்து போய் என்னுடைய நாட்கள் குறுகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? இயேசுவால உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண முடியும். நீதிமொழிகள் 10:27 வண்ணமாய் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமே அஸ்திபாரமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாததுனாலதான் குடும்பங்களுக்குள்ள சண்டை, குடும்பங்களுக்குள்ள குடிக்கிறாங்க, மனைவியை அடிக்கிறாங்க, தவறான உறவுகளுக்குள்ள ஈடுபடுறாங்க, விபச்சாரம், வேசித்தனம், வன்முறை, கொலை, திருட்டு, ஏமாற்றம் என்று சொல்லி குடும்பங்களுக்குள்ளும் தேசத்துக்குள்ளும் மிகுதியான அக்கிரமங்கள், பாவங்கள் நிறைந்து இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, தெய்வ பயம் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துமே. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த காரியங்களை தெரியாததுனால இன்றைக்கு பல வேதனைகளுக்குள்ள, துன்பங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? உங்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டு கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆதியாகமம் 25:8 ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து உத்தமமாய் வாழ்ந்ததுனால அவன் வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணினாலும், உங்க குடும்பத்துல, உங்க வேலைக்காக, ஊழியத்துக்காக, பொருளாதாரத்துல எதை செஞ்சாலும் ஏசப்பா என்ன பாக்குறாங்க, இது ஆண்டவருக்கு பிரியமானதா என்று சொல்லி கர்த்தருக்கு அஞ்சி வாழும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். உங்கள் காரியங்களில் ஒரு ஜெயம் உண்டாகும். உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்குவார். உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். உங்கள் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயத்தோடு வாழ, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் எனக்கு பூரண ஆயுசு நாட்களை தாரும் ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழணும், அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கணும், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழணும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கலக்கங்கள் நீங்கட்டும், பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, பூரண ஆயுசுள்ள வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே நடத்துவதாக. ஸ்தோத்திர ஜெபத்தினால்